அண்மை செய்தி. தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 30 உயர்ந்து 13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் கிடையாது. 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது 1 லட்சத்தையும் கடந்து விற்பனையாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பொதுமக்கள் அந்த தங்க நகைகளை வாங்குவதற்கு மிகவும் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். நடப்பாண்டிலே ஒரு சவரன் தங்க நகை வாங்க வேண்டும் என்றால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகைகளை செலுத்த வேண்டிய ஒரு சூழலை பொதுமக்களால் எதிர்கொள்ள முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் தங்களினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெருமளவு தொகையை தங்க நகைகள் வாங்குவதில் செலவிடக்கூடும் என பொதுமக்கள் சற்று ஐயப்படக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால் பொதுமக்களை பொறுத்தவரை தங்கம் என்பது ஒரு முதலீடாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள் முதற்கொண்டு தங்களினுடைய சேமிப்பை எதில் செலுத்த வேண்டும் என்று யோசித்தாலும் தங்கத்தில் முதலீடு செய்யத்தான் பொதுமக்கள் விருப்பப்படுகிறார்கள். அந்த வகையிலே தங்கத்தின் மீதாக பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய நாட்டம் என்பது குறைந்தபாடில்லை. இருந்தாலும் தங்க நகைகளினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் உலக நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய போர் பதற்றங்கள், சர்வதேச சந்தைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என பல்வேறு காரணிகள் தங்க நகைகளினுடைய விலை உயர்வுக்கு மிக முக்கியமாக அமையக்கூடிய ஒரு சூழலில் எது எப்படியோ தங்க நகைகளினுடைய விலை குறைய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. இருப்பினும் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தினுடைய விலையை பார்த்து பொதுமக்கள் வருத்தமடையக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது நிலவி வருகிறது. லாவண்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.